மக்கள் மேல கவலை இருக்கிறவங்க ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவாங்க. ஒரு அறிவுள்ளவன் செய்யற வேலையா அது? இந்த மாதிரி நாட்டுல நம்ம அவ்வளவு பெரிய பணக்காரன் நாடாங்க. இது யார் செய்யற வேலை? ஃபார்முலா 4 பந்தயத்துல நீங்க கலந்துக்கணும். ஒரு கார் வாங்கணும்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணுங்க. கார் விளையாட்டுக்காக 1 கோடி ரூபாய் செலவு செய்யணும். எப்படிங்க சாமானியனான இருக்கும்? அவனை பத்தி தான் ஒருத்தர் யோசிப்பாருன்னா அவர் எப்படி சாமானியர்களோட வலியை தெரிஞ்சவரா இருப்பாரு? என்னைக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒழுகுற பேருந்துல போயிருப்பாரா? என்றைக்குன்னா ரேஷன் கடையில் நின்று வெயில்ல நின்று அவர் மளிகை சாமான் பொருள் வாங்கி இருப்பாரா? என்னைக்குன்னா அரசு மருத்துவமனையில் போய் ஒரு ஊசி போட்டிருப்பாரா? சாமானியனோட அது எதுவுமே தெரியாதனாலதான் அவர் வான் சில்வர் ஸ்பூன் அப்படின்றதுனால தான் அவருக்கு சாமானியனோட வழி தெரியல. அதனாலதான் ஃபார்முலா 4 நடத்துறாரு. நீங்க வேற யாராவது நாம் தமிழர் தம்பி யாராவது போக்குவரத்துல இருக்காரு 250 கோடி ரூபாய் செலவு பண்றதா நீங்க குறைஞ்சது ஒரு 50 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த 250 ரூபாய்க்கு விளையாட்டு திட்டம் 2 ஏக்கர் வாங்கலாம். எல்லா ஊர்லயும் 5 லட்சத்துக்கு கொடுத்தீங்கன்னா 2 ஏக்கர் கிடைக்கும். பள்ளிக்கூடம் ஒதுக்குப்புறமா தான் இருக்கு. அந்த விளையாட்டு திட்டம் கிடைச்சதுன்னா எத்தனை பிள்ளைங்க ஓடுவாங்க, ஆடுவாங்க, இந்த விளையாட்டு போட்டிகள் ஈடுபடுவாங்க.